ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் இது. லாஸ்ட் வீக் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதை கொஞ்சம் பேரோடது மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சு. எனக்கு டைம் கிடைக்கும்போது எல்லாரோடையும் பார்த்து எல்லாருக்கும் நான் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுறேன். தன்னம்பிக்கைங்கிற டாப்பிக்கில் தான் நம்மளோட மோட்டிவேஷ்னல் வீடியோ இருக்க போகுது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தன்னம்பிக்கையோடு தான் ஸ்டார்ட் பண்ணிங்க. சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்க. தன்னம்பிக்கைனா என்னென்னா, என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே ஒரு நம்பிக்கையை நாமளே வைக்கிறது தான். நம்மளை உலகத்தில் எல்லாரும் நம்பணும் அப்படின்ட்டு எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நம்ம அதுக்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்மளை நாம் நம்புகிறவங்களாக இருக்கணும். என்னால் முடியும், இதை நான் ஈஸியாக செய்துருவேன், சக்ஸஸ்ஃபுல்லாக இதை முடிப்பேன், இதில் ஒரு சக்ஸஸை என்னால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்பட்டோன்னா சக்ஸஸ் நம்ம கையில் வந்து சேரும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் தன்னம்பிக்கையோடு தான் செயல்பட்டுட்ருக்கீங்க. உங்களோட தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு சில டிப்ஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா, விமர்சனங்களை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. விமர்சிக்கிறவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க முன்னேறுறாங்கன்னா விமர்சிக்க தான் செய்வாங்க. நம்ம அந்த விமர்சனங்களை கேட்டு நம்ம சோர்ந்து போயிட்டோன்னா, மனம் தளர்ந்து போயிட்டோன்னா நம்மளால் முன்னேற முடியாது. நல்லா ஹார்ட் ஒர்க் ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள சொல்லுவாங்க, இவங்க பேராசை பிடிச்சவங்க, பணாசை பிடிச்சவங்க, ஒரு நேரம் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாள் நமக்கு சுகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்தோன்னா சொல்லுவாங்க, இவங்க சோம்பேறி, ஒரு வேலையும் செய்துக்கிட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சக்ஸஸை நம்ம கெயின் பண்ணோன்னா சொல்லுவாங்க, இவங்க ஏதோ சீட் பண்ணி தான் சக்ஸஸை பார்த்துருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு லாஸை நம்ம பார்த்துட்டோன்னா, இவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜே இல்லை, அவங்களுக்கு ஒரு டைம் கீப்பப் கிடையாது, அவசரப்பட்டு இதை தொடங்கினால அவங்க இதில் ஒரு லாஸை பார்த்தாங்கன்னு சொல்லி அவங்களே ஏதாவது ஒரு ரீசனை க்ரியேட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட விமர்சனங்களை பேசுகிறவங்களோட வாயை நம்மளால் அடைக்க முடியாது. ஸோ அதுக்கான ஸ்டெப்பை நம்ம எடுக்க வேண்டாம். அந்த விமர்சனங்களை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு போகாதபடி நம்ம பார்த்துக்கணும். தினமும் நம்ம காலையில் எழும்பணுன்னா கண்ணாடியில் முன்னால் நம்ம நின்றுட்டு நம்மளுக்கு நம்மளே நிறைய மோட்டிவேஷ்னல் வார்த்தையை சொல்லலாம். நம்மளால் செய்ய முடியும், இன்றைக்கி இந்தந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் செய்வேன், காடி என் கூடால இருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோன்னா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். நம்மளோட தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டிப் என்னென்னா, நம்மளை நாமளே பெர்ஃபெக்டாக மாற்றணும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நாம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு நேரம் ஓய்வு இல்லாமல் நம்ம வேலை செய்கிறோம். வீட்டை க்ளீன் பண்ணுறது, நீட்டாக வைக்கிறது, பிள்ளைங்களை கேர் பண்ணுறது, ஃபேமிலியில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறது, அவங்கள கேர் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வேலை செய்கிறோம். ஆனால் நம்மளை நம்ம கேர் பண்ணுறோமான்னு கேட்டோன்னா அதுக்கு இல்லைன்னு தான் எல்லோரும் சொல்லணும். ஏன்னா நம்மளை கேர் பண்ணுறதே இல்லை. நம்மளுக்காக ஒரு மணி நேரம் தினமும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம். நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒன்று கற்றுக்கணும். அந்த கற்றுக்கிறத தெளிவாக கற்றுக்கணும். அதை பெர்ஃபெக்டாக அந்த கற்றுக்கிற காரியத்தில் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம பெர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணோன்னா கண்டிப்பாக தன்னம்பிக்கை நம்மளுக்கு இருக்கும். இப்போ எக்ஸாம் எழுத தான் நம்ம போகிறோன்னா, ஒரு மேக்ஸ் எக்ஸாம்னு வச்சுக்கோங்க, நம்ம நீட்டாக எல்லாமே வீட்டிலேருந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருக்கோன்னா கொஸ்டின் பேப்பர் கிடச்சதோடே நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்கும், தன்னம்பிக்கை, ஈஸியாக நம்ம எழுதிடலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். டக்குன்னு நம்ம எழுத ஆரம்பிப்போம். நம்ம எல்லா சம்முமே பார்த்துட்டு அதை ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகல, ஏதோ கொஞ்சம் கடமைக்காக நம்ம பார்த்துட்டு போயிருந்தோன்னா எக்ஸாம் ஹால்லேருந்து இதை பண்ணவா, அதை பண்ணவா, இப்படி வருமா, அப்படி வருமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ நம்ம கற்றுக்கிறத ரொம்பவே கிளியராக கற்றுக்கணும். அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் ரொம்பவே அதிகமாகும். நம்ம எல்லாருமே டெய்லரிங் கற்றுட்ருக்கோம். ஸோ நான் அதே எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டு அதை ஸ்டிச் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும், சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட் வரும். செகண்டு, உங்கள் வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, முன்னாலே இது தெரியுமா, சூப்பராக பண்ணியிருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும். நம்ம ஸ்டிச் பண்ணதை வெளியே நம்ம வியர் பண்ணிட்டு போவோம். அப்போ 4 பேர் பார்த்து கேட்பாங்க, சூப்பராக இருக்குது, ரெடிமேட் லுக்லேயே இருக்குது, நீ தான் பண்ணியான்னு
கேட்பாங்க. அப்போ நம்மளோட கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும். அதை பார்த்து 4 பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொடுத்தோன்னா அப்போன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணி கொடுத்துருந்தது நல்லா இருந்து எல்லாரும் சூப்பராக இருந்துன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளோட கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும். நம்ம எதை கற்றுக்குறோமோ அதை நல்லா பெர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். முக்கியமாக நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம கற்றுக்கணும். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கூடவே நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். நம்மளோட பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் எல்லா வேலையும் செய்ய முடியும். ஸோ அதையுமே நம்ம நல்லா கேர் பண்ணணும். 3வது டிப் போயிடலாம். 3வது டிப் என்னென்னா, நோ டிபெண்டன்சி. யாரையுமே நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது. பொதுவாகவே லேடிஸ் யாரையாவது சார்ந்தவங்களாக தான் இருப்போம். சின்ன பிள்ளைங்கள நம்ம பேரண்ட்ஸை சார்ந்தவங்களாக இருப்போம். மேரேஜுக்கு அப்புறமா நம்ம ஹஸ்பண்டை சார்ந்திருப்போம், பிள்ளைங்களை சார்ந்திருப்போம். சார்ந்து இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப்பாக தான் இருப்பாங்க. ஹெல்ப்பாக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க கூடால போய் நம்ம வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. சார்ந்து இருக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. இவங்க இருந்தால் தான் இதை செய்ய முடியும் அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு நம்ம பார்ட்னர் கூட நம்ம போவோம், எல்லாமே வாங்கிட்டு வருவோம். ஒரு நாள் அவங்களுக்கு வர முடியலை, ஏதோ ஒரு வேலையில் ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அன்னைக்கு நம்மளே தனியாக போய் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துக்குமே சிங்கிளாக கூட என்னால் போக முடியும், எல்லா வேலையும் சிங்கிளாக என்னால் முடிக்க முடியும், நான் ஒத்தைக்கே போய் முடிச்சுட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி ஒரு தைரியம் நம்மளுக்கு தேவை. ஃபஸ்ட் நாள் போகிறதுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம அப்படி போய் பழகிட்டோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே நான் லாஸ்ட்டு பாயிண்டில் நான் சொன்ன மாதிரி நம்ம நிறைய கற்று வச்சுருக்கணும்னு சொன்னேன். டிரைவிங் ஸ்கில் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு 2 வீலர் நம்மளுக்கு ஓட்ட தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். என்ன ஒரு தேவைனாலும் ஓகே நான் எப்போ போய் வாங்கிட்டு வந்துடலாம், இந்த வேலையை இப்போ முடிச்சிடலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் தானாக வரும். என்னோடய சஜஷன் என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டிரைவிங் கற்றுக்கணும். மோஸ்ட்டாக இப்போ எல்லாருக்குமே டிரைவிங் தெரியும். சிலவங்க தயங்கி போவாங்க, சிலவங்க எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் எல்லா வேலையும் செய்வாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா சீக்கிரமாக நீங்கள் டிரைவிங் கற்றுக்கோங்க. தயங்காமல் எல்லா காரியத்தையும் நானே செய்திடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வரணும். அதுதான் என்னோடய ரொம்ப பெரிய ஆசை. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு பெரிய காடு, அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது. அதுதான் அந்த காட்டோட ராஜா. நிறைய அனிமல்ஸ் இருக்குது. ஒரு நாள் ராஜாவுக்கு தெரியாமல் எல்லா அனிமல்ஸுமே பேசிகிட்டு இருக்காங்க. சிங்கம் மட்டும்தான் ராஜாவாக இருக்கணுமா, அப்படி ஏதோ ரூல்ஸ் இருக்கா? சிங்கத்தை காட்டிலும் நம்மலாம் பலசாலிகளாக இருக்கோம், சிங்கத்தை காட்டிலும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறோம், சிங்கத்தை காட்டிலும் நம்ம டாலாக இருக்கோம். ஸோ நம்ம ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா அனிமல்ஸும் ஒரு பிளான் பண்ணுது, இனி சிங்கம் ராஜாவாக இருக்கக்கூடாது, அந்த ராஜா ஸ்தானத்துலேருந்து சிங்கத்தை நம்ம தள்ளணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. போய் சிங்கத்தை போய் கூப்பிடுறாங்க. சிங்கராஜாவே உங்களை நாங்கள் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சிங்கராஜா எல்லார்ட்டையும் மீட் பண்ண வர்றாங்க. வரும்போது எல்லா அனிமல்ஸும் சேர்ந்து சிங்கத்தை தாக்க ஆரம்பிக்காங்க. காண்டாமிருகம் அதோட கொம்பால் அதை சிங்கத்தை தாக்குது. யானை அப்படி எல்லா அனிமல்ஸும், புலி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அனிமல்ஸும் சிங்கத்தை தாக்க ஆரம்பிக்குது. சிங்கம் ஃபஸ்ட்டு அமைதியாக தான் இருந்துச்சு, என்ன நடக்குங்கிறது தெரியலை. அதுக்கப்புறமா சிங்கம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து நம்மளை தாக்குறாங்கன்னு தெரிஞ்சதோடே சிங்கம் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, அட்டாக் பண்ணி சிங்கம் அதில் வின் பண்ணிவிட்டு நிறைய இரத்த காயத்தோட, நிறைய தழும்புகளோட, நல்ல இரத்தத்தோட அது வீட்டுக்கு கிளம்பி போகுது. அப்போ அனிமல்ஸ்லாம் பேசிக்கிடுது, இனி இந்த சிங்கம் ராஜாவாக இருக்காது, இனி நம்ம மூஞ்சில் முழிக்கிறது கூட அந்த சிங்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சிங்கம் மறுநாள் வந்துச்சு, பழைய கம்பீரத்தோட, பழைய கர்ச்சனையோடு வந்துச்சு. எல்லா அனிமல்ஸாலையும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோன்னா, நம்மளை ஏமாற்றுறவங்க, நம்மளை துரோகம் பண்ணுறவங்க, நம்மகிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு போகிறவங்க, அவமானப்படுத்துகிறவங்க, விமர்சிக்கிறவங்க, இவங்க முன்னால் நம்ம தோற்று போகிறவர்களாக இல்லை, பழைய கம்பீரத்தோட, பழைய கர்ச்சனையோட தனித்து நம்ம செயல்படுகிறவர்களாக நம்ம காணப்படணும். ஃபைனலாக நம்மளோட வீடியோவை கன்க்ளூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம விமர்சிக்க
இருக்கிறவங்களோட விமர்சனங்களை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம். செகண்டு, நம்மளே பெர்ஃபெக்டாக மாற்றிக்கலாம். நம்மளுக்காக கொஞ்சம் டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். தேர்டு, எல்லாருமே எதிர்த்து வந்தாலும் தனித்து நின்று நான் ஒரு சக்ஸஸாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.